காலை உணவாக இடியாப்பம் சாப்பிடுறது ஏன் நல்லது தெரியுமா? பல டாக்டர்ஸ் கூட லைட் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லும்போது இடியாப்பம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சிம்பிள் ஃபுட் மாதிரி தெரியும், ஆனா இதுல இருக்கும் ஹெல்த் அட்வான்டேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், இடியாப்பம் டீப் ஃப்ரை பண்ற ஃபுட் இல்ல. இது முழுக்க முழுக்க ஆவியில் வேக வைக்கும் ஸ்டீம் ஃபுட். அதனால இல்ல ஆயில் ஆல்மோஸ்ட் இல்ல. குக்கிங் மெத்தட் இட் செல்ஃப் ஹெல்தி ஃபுட். இடியாப்பம் மென்மையான டெக்ஸ்டர் கொண்டது, அதனால் வயிற்றுக்கு லேசா இருக்கும். டைஜஸ்ட் ஆகும்போது ஸ்டமக்குக்கு அதிக பிரஷர் இல்ல. அதனாலதான் பலர் கால நேரத்தில் இதை ப்ரெஃபர் பண்ணுவாங்க. இடியாப்பம் அரிசி மாவில் செய்யப்படும் உணவு, அதனால் இதுல கார்போஹைட்ரேட்ஸ் நல்ல அளவு இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் பாடிக்கு மார்னிங் எனர்ஜி கொடுக்கும். அதனால் நாள் ஆரம்பிக்க இது ஒரு நல்ல எனர்ஜி ஃபுட். இடியாப்பத்துல ஆயில் ஆல்மோஸ்ட் இல்லாததால் ஃபேட் கண்டென்ட் மிகவும் குறைவு. அதனால லைட் டயட் ஃபாலோ பண்ணுபவர்களுக்கும் சூட்டபிள். இடியாப்பம் gluten free, அதனால இது gluten sensitivity உள்ளவங்களுக்கும் சூட்டபிள் பிரேக்ஃபாஸ்ட். இடியாப்பம் சாஃப்ட் டெக்ஸ்சர் கொண்டதால் குழந்தைகள் கூட ஈஸியா சாப்பிடலாம். வயதானவங்களுக்கும் சூ பண்ண ஈஸி. அதனால இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்டோ. இடியாப்பம் தனியாக சாப்பிடுறதில்ல, இதோட தேங்காய் பால் சேர்த்தாலும் சூப்பர். காய்கறி குருமா அல்லது முட்டைக்கறி சேர்த்தாலும் பேலன்ஸ் மீல் ஆகும். அதனால் நியூட்ரிஷன் வேல்யூ இன்னும் அதிகமாகும். ஆவிய வேக வச்சது, ஆயில் குறைவு, டைஜஷன் ஈஸி. அதனாலதான் இடியாப்பம் ஒரு ட்ரெடிஷனல் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். நம்ம பாரம்பரிய உணவுகளை ஹிடன் ஹெல்த் சயின்ஸ் நிறைய இருக்கு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்.